இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பேபி, இனிமே நீ இவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ப்ராப்ளம் இவ்ளோ ஈஸியா சால்வ் ஆயிடும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லிருப்பேன் மம்மி. இட்ஸ் ஓகே. இப்ப மட்டும் என்ன ஆயிடுச்சு? ஒன்னும் ஆகல. இவ்ளோ நாளா இவங்கிட்ட நீ அனுபவிச்ச டார்ச்சருக்கு பதிலா ஆசை தீர்ற வரைக்கும் இவனை சும்மா விடாத. வாவ், வாட் a great offer மம்மி. அத்தை, நான் சாரியா சொல்லிட்டேன். ப்ளீஸ் அத்தை, இதை நம்ம இதோட விட்டுறலாம். நான் இனிமே இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணவே மாட்டேன். அப்படி பண்ணாம இருக்கணும்னா வலி உனக்கு தெரியணும் செர்ரி. அந்த வலி தெரிஞ்சாதான் இந்த மாதிரி வழியில நம்ம தலையிடக்கூடாதுன்னு தோணும். பேபி, ப்ளீஸ் நட்சத்ரா, வேணா ப்ளீஸ். அத்தை, செர்ரி. அத்தை, என்ன அத்தை, நீங்க கத்திட்டா நான் அப்படியே பயந்துருவேன்னு நினைச்சீங்களா? ஏதோ நீங்க போட்ட சாப்பாடுல வளர்ந்தங்கிற நன்றிக்காக கொஞ்ச நேரம் பயப்படுற மாதிரி நடிச்சேன், அவ்வளவுதான். உன் பொண்ணு அவ்வளவு பெரிய கிரிமினல்னு நிரூபிக்கக்கூடிய வீடியோ இருக்கிற கேமராவை அவ்வளவு ஈஸியா நான் கொடுப்பேன்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? என்னையே கொல்ற மாதிரி ஒரு சந்தோஷத்துல அந்த கேமராவை எல்லாரும் மிதிச்சிங்களே, அதுல ஒரு மெமரி கார்டு இருக்கும். அந்த மெமரி கார்டுல தான் எடுத்த எல்லா வீடியோவும் இருக்குங்கிறத பாவம் நீங்க 3 பேர் யோசிக்காம விட்டுட்டீங்களே. எனிவேஸ், அந்த மெமரி கார்டு இப்ப என்கிட்ட தான் இருக்கு. மாமா, நீ என்ன சொல்றியோ நான் அப்படியே செய்றேன் மாமா. ப்ளீஸ் மாமா, அந்த வீடியோவை டாடி கிட்ட காட்டாதீங்க. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். நீங்க சொல்ற மாதிரில நான் செய்றேன் மாமா. எப்பா தம்பி, நான் வயசுல பெரியவப்பா, உன் கால்ல எல்லாம் விழ முடியாது. இத கால நினைச்சுக்கோ. என்ன இந்த கிரைம் சீன்குள்ள எல்லாம் இழுத்து விடாத, சரியா? நிறுத்துங்க. இந்த நேத்து பிறந்த காலங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. விடுங்க. ஏந்திரி பேபி, ஏந்திரி மேல. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல மம்மி. ஜெயிலுக்கு போறது நான் தானே. மானம் போய் கல்யாணம் ஆகாமலே போய் சேர்ந்துருவேன் போல இருக்கே. நீங்க எப்படியோ போய் தொலைங்க. ஆனா இவங்கிட்ட எல்லாம் போய் கெஞ்சாதீங்க. அத்தை ரொம்ப கரெக்டா சொல்லிட்டாங்க. நீங்க யாரும் கஷ்டப்பட்டு சாக வேண்டாம். இப்போ இந்த வீடியோவை நான் அப்படியே போய் மாமா கிட்ட காட்ட போறேன். உங்க உண்மையான முகம் வெளில வந்ததுக்கு அப்புறம் மாமாவே உங்க 3 பேரையும் காலி பண்ணிடுவாரு.